இன்றைக்கி டிஃபன் சாம்பாருக்கு மசாலா அரைச்சி ஊற்றி தான் சாம்பார் வைக்க போகிறோம். அந்த மசாலா எப்படி இன்றைக்கி வறுக்கிறது, எப்படி அதை தயாரிக்கிறதுன்னு சொல்கிறோம் பார்த்துங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ மசாலா நம்ம வறுத்துடலாம். ஒரு பெரிய கடாயை இப்போ நம்ம இரும்பு கடாயை ஏற்றிருக்கிறோம் அடுப்பில். அடுப்பு பற்ற வச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு 1/2 லிட்டரு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எந்த எண்ணெய்லாம் ஊற்றிடுறோம். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறோம். பெருங்காய கட்டி ஒரு கட்டி போட்டுக்கிறோம். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு பெருங்காய கட்டி போட்டுக்கிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருந்தோம். அந்த மசாலா ஒரே ஒரு வாட்டி சாம்பார் வைக்கல. இந்த மசாலா பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு வறுத்து வச்சுட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒன்றும் கெட்டு போகாது. அதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ தேவையான அளவுக்கு நம்ம அந்த மசாலாவை போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். பருப்பு மட்டும் ஏற்றி அந்த சாம்பார் வச்சுக்கலாம். கேட்டால் சின்ன சின்னதாக எடுத்து நம்ம ஊட்டி போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து ஒரு வாட்டி நம்ம மசாலா எடுக்கும்போது எல்லாத்துலேயுமே பெருங்காயம் கலந்து வரும் இல்லையா? அதுக்காக சின்ன சின்னதாக உருண்டையாக ஊட்டி அந்த பெருங்காயத்தை போட்டு பெருங்காயம் பொரிஞ்சு வரட்டும். வந்து நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கிறோம். இப்போ வெந்தயம் எவ்வளோ போடுறோம்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இப்போ வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் எவ்வளோ பொரிஞ்சு இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறோம். அதே தான் உளுந்து போட்டு சும்மா ஒரு 2 பெட்டு பெட்டினோடனே அடுத்தது வந்து அடுத்த பொருளை போட்டுக்கணும். அந்த உளுந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டு நம்ம அடுத்து கடலப்பருப்பு போடணும். இது ஒரு 2 கிலோ அளவுக்கு இப்போ நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கிறோம். கடலப்பருப்பு மட்டும் நம்ம ஒரு கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் நம்ம கடலப்பருப்பு ஒரு அரை வேக அளவுக்கு வந்து வரப்பட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த பொருளை போடணும் நம்ம. கடலப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறந்து வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு மிளகு போட்டுக்கிறோம். மிளகு எவ்வளோ போடுறோன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இப்போ மிளகு போட்டுக்கிறோம். மிளகும் ஒரே பட்டை தான் 2 பட்டை பற்றிட்டு அடுத்தது பொருளை போட்டுக்கலாம். போடுறோம். ஜீரகம் எவ்வளோ போடுறோன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறோம். இதையும் 2 பட்டை இதே ஓரளவுக்கு 2 பட்டை பற்றிட்டு அடுத்தது பொருளை போட்டுக்கணும். சோம்பு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறோம். இப்போ இதுலேயே மசாலாவிலேயே இதே நல்லா வறுக்கணும். தனியாக போடுறோம் முழு தனியாக. இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இப்போ முழு தனியாக போடுறோம். இதையும் அதே மாதிரி தான் ஒரு 2 பட்டு பட்டுட்டு அடுத்தது பொருளை போட்டுடலாம். கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வாசனைக்காகவே சாம்பாரோடைய அந்த மசாலா கொதிச்சு வரும்போது நல்லா அந்த கருவேப்பிலை ஸ்பூனில் சேர்ந்து நல்லா வரும். ஆனால் இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இதையும் ஒரு வறுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வரமிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். இதை கூட போட்டு இதே வறுத்துக்கிறோம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை வந்து அமைச்சிடணும். நம்ம அடுப்பு அமைத்துட்டு திரும்பி நம்ம வந்து இது மசாலா கிண்டிகிட்டே இருக்கணும். எல்லாம் அந்த அடுப்பில் இருக்கிற அந்த ஹீட் இருக்குல்லையே அதிலேயே கூட மசாலா வந்து கறிவிடாத கைவிடாமல் அடுப்பு நிப்பாட்டியும்
ஒரு 5 நிமிடம் வரைக்கும் நம்ம வந்து இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். பட்டிட்டு இருந்தால் தான் மசாலா ஒரே மாதிரி கருகாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு மஞ்சள்தூள் போடுவோம் இந்த மசாலாவிலேயே. போட்டு இதை நல்லா பெரட்டி விட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பெரட்டி விட்டு அப்படியே விட்டு அதை ஆற வச்சு நம்ம ஏதாவது ஒரு ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான அளவுக்கு அப்பப்போ நம்ம இந்த சாம்பாரை நம்ம பயன்படுத்திக்கலாம். சாம்பார் மசாலா அரவை சாம்பார் வைக்க போகிறோம். நம்ம டிஃபன் சாம்பார் அதுக்கு வந்து இப்போ குக்கர் ஏற்றிருக்கிறோம். இதில் வந்து இது வந்து ஒரு 100 பேருக்கு இப்போ சாம்பார் வைக்கிறோம். அதில் வந்து ஒரு கிலோ துவரம் பருப்பு, ஒரு 1/2 கிலோ சிறு பருப்பு இப்போ போட்டு வைக்க போகிறோம். அதுக்கு தகுந்த தண்ணி வச்சுருக்கோம். அதில் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கோம்னா அதில் வந்து ஒரு 9 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். அதில் பருப்பு நல்லா கழுவுறோம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் பருப்பை. இது 1 கிலோ துவரம் பருப்பு, 1/2 கிலோ சிறு பருப்பு போட்டு ஊற வச்சு இப்போ கழுவுறோம். கழுவி வடிகட்டி இதில் போடணும். தண்ணி வச்சு இப்போ பருப்பை கழுவி போட போகிறோம். ஒரு கிலோ பருப்பு போட்டு அதில் வந்து நம்ம சாம்பாருக்கு அடுத்தது என்ன பொருள் இதில் போட்டு எப்படி சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் பார்த்துக்கலாம். இப்போ குக்கரை பருப்பு ஏற்ற போகிறோம் சாம்பாருக்கு. அதுக்கு வந்து ஒரு குக்கர் ஏற்றிருக்கிறோம். இப்போ நம்ம சாம்பார் கம்மி தானே, அதிகமாக ஏற்றினா நம்ம நேரடியாக ஏற்றிடலாம். வேக வைக்கிற பருப்பு லேட்டாக வேக வைக்கிறதுக்கு. குக்கர்னும் போது ஒரு கம்மின்னும் போது குக்கர்கிட்ட செஞ்சுக்கலாம், சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ ஒரு 1/2 கிலோ துவரம் பருப்பு, 1/2 கிலோ சிறு பருப்பு எடுத்து ஊற போட்டுக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் இப்போ கழுவி இப்போ இதில் இது போடுவோம். இப்போ அதை குக்கரை ஏற்றுறோம். இது அது வந்து அழுக்கு எடுக்கிறோம். பருப்பில் வந்து அழுக்கு எடுக்கிறோம். பருப்பு போட்ட ஒரு கொதி வந்துச்சு. இப்போ அந்த அழுக்கு எடுத்துகிட்டு அதில் இப்போ நம்ம வெங்காயத்தை கடலை போட வேண்டியதான். அழுக்கு எடுத்துட்டோம். கொஞ்சம் பெருங்காய கட்டி போடுறோம். ஏன்னா மசாலாலையும் பெருங்காய கட்டி போடுவோம். இதுலேயும் கொஞ்சம் இப்போ அந்த பருப்பு வேறு கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போடுறோம். ஒரு 1 கிலோ வெங்காயம் போடுறோம். அது ஒரு 50 கிராம் மிளகாத்தூள் போடுறோம். இதுலேயே அந்த மசாலாவையும் நம்ம காரம் எல்லாம் போட்டிருப்போம். காரம் மஞ்சள் தூள்லாம் போட்டிருப்போம். இந்த பருப்புக்கு தேவையான இதெல்லாம் போடுறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு தனியாத்தூள் போடுறோம். அவ்வளோதான். தக்காளி போடுறோம். ஒரு 1 கிலோ அளவுக்கு தக்காளி போடுறோம். அதில் அவ்வளோதான். இது கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த சாம்பார் கொஞ்சம் ஈஸி வைக்கிறது. நமக்கு என்னென்னா மசாலா மட்டும் வறுத்து வச்சிட்டோம்னா நம்ம இந்த மசாலா வந்து நம்ம எப்படியும் ஒரு ஆடு வறுத்துட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது குக்கரில் இது மாதிரி சிம்பிளாக ஏற்றி நம்ம சீக்கிரம் சாம்பார் வைக்கிறது ரொம்ப ஈஸி. இது அது ஒரு அடி இது மட்டும் இதை தெரிஞ்சுங்க. ஓகே. நம்ம தக்காளியும் நல்லா கொதிச்சு வருது. அதுக்கப்புறம் இப்படியே இது நம்ம மூடியை போட்டு ஒரு விசில் விட்டு இறக்க வேண்டியதான். இந்த மூடியை போட்டுடலாம். இப்போ மூடியை போட போகிறோம். இப்போ நல்லா மூடியை போட்டாச்சு.
இன்னொரு 5 6 நிமிஷத்துக்குள்ள அது விசில் வந்துடும். ஒரு விசில் வந்தால் போதும், அப்படியே இறக்கி விட்டுறது தான். விசில் போனதுக்கப்புறம் அப்படியே சாம்பாரை தாளிச்சு விட்றது தான். நிப்பாட்டுறேன். விசில் வந்துருச்சு. இப்போ அதை இறக்கி போட வேண்டியதான். விசில் போனதுக்கப்புறம் இப்போ சாம்பார் தாளிப்பு போடுறது, மசாலா அப்படி இதை கொதிக்க விட்டு தாளிப்பு போடுறது சொல்லி தரேன். மிக்ஸில் அரைக்க போகிறோம். இது வந்து எவ்வளோ மசாலா அரைக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு நம்ம டிஃபன் சாம்பார். அதுக்கு 1 கிலோ பருப்பு, அதாவது 1/2 கிலோ சிறு பருப்பு, 1/2 கிலோ துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ மசாலா அரைச்சாலே போதும். அந்த பருப்பு இது மசாலா வரும்போது கரெக்டாக ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் சாம்பார் வரும். இந்த சாம்பார் வந்து 100 பேர் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்க சொல்லிட்டு நல்லா அரைக்கிறாங்க. ஆன்லக்கா சாம்பார் இப்போ தாலி போட போகிறோம். அதுக்காக எண்ணெய் ஊற்றிடுறேன். இப்போ எண்ணெய் சரிடா கொஞ்சம் கடுகு போடுறோம். அடை கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம், இது உளுந்து, சோம்பு, ஜீரகம் போடுறோம். அப்படியே தண்ணியை ஊற்றிடுறது. தண்ணியை கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஊற்றினால தான் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போடுறோம். அடுப்பு லைட் ஏற்றுறா வச்சுட்டு வா முடியா முடியா. இப்போ தண்ணி கொதிச்சு அந்த அரவை மசாலா இப்போ ஊற்றுறோம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறோம். இதில் இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி, இந்த மசாலாலாம் அந்த நம்ம வச்சுட்டு பருப்பு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 100 பேருக்கு தான் நம்ம சாம்பார் வைக்கிறோம். அதனால் அந்த 100 பேருக்கு தேவையான மசாலா. இந்த மசாலா வந்து இப்போ நம்ம என்ன ஒரு கிலோவுக்கு வந்து இப்போ எல்லாம் வறுத்த மசாலா வந்து ஒரு 10 கிலோ வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். அது அவ்வளோதான். நல்லா மசாலா அதை கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து ஊற்றினா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். கொதி வரட்டினது கொஞ்சம் லைட்டாக விசில் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணுவோம். பருப்பு போடுறேன். பருப்பு தான் இருக்கும். பருப்பு நல்லா கிண்டிட்டோம். நல்லா கிண்டி பருப்பு அதில் உடஞ்சிடும். தூக்கி இப்போ மசாலா ஊற்ற வேண்டியதான். ஊற்றி அப்படியே கிண்டு எடுத்துக்க அதில் ஏய் பார்த்து வர நல்லா தூக்கி ஊற்றுறேன். புண்ணா பிடிச்சி போடு. ஆரம்புற புண்ணா பிடிச்சி. இப்படி இப்படிடா. இப்படி இப்படிடா. அப்படி இப்படி ஊத்து. அவ்வளோ போதும். வரும் போடும் காடு போதும். அதுதான் இப்போ அந்த மசாலாவுக்கும் இந்த பருப்புக்கும் சாம்பார் கரெக்டாக இருப்பார். அவ்வளோதான். அது சாம்பார் இப்படி ஆயிடுச்சு.
கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டு இறக்கி விட தான் அந்த சாம்பார். அவ்வளோதான் சாம்பார், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். வேலையும் ரொம்ப மிச்சம். இதை ஒரு வாட்டி மசாலா வச்சுட்டா நம்ம வந்து இப்போ தேவைப்படும் போது நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 10 பேர் 20 பேர் சாம்பார் வைக்கணும், ரொம்ப ஈஸி இந்த சாம்பார் வைக்கிறது. உப்பு செக் பண்ணிப்போம். கரெக்டாக போதும்.